அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 35வது பாடல். திங்கட் பசுவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த வானோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. மீண்டும் பாடல். திங்கட் பசுவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. திங்கட் பசுவின் மணம் நாரும் சீரடி. சிவபெருமான் அபிராமி அன்னையை வணங்குகிறார். அவ்வாறு அவர் வணங்கும்போது அவருடைய தலையில் இருந்த அந்த 3ஆம் பிறை சந்திரனானது அம்பாளின் நகத்தின் ஒளியில் இருக்கும் அந்த தேஜஸினால் இது பிரகாசிக்க துவங்கியது. சென்னி என்றால் தலையை வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, அதே திருவடியை நீயே அருளி எங்கள் தலைமேல் வைத்தாய். நாங்கள் எந்த தவமும் செய்யவில்லை, ஆனால் எங்களுக்கு நீ வைத்தாய். எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. அந்த மேலுலகத்தில் உள்ள எண்ணில்லாத 33 கோடி தேவர்களுக்கும் மேலே அங்கே இருக்காங்களாம். அத்தனை பேரும் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ, எங்களுக்கும் இந்த பேர் கிடைக்குமா, நீயே அருள் கூர்ந்து என்னுடைய திருவடியை எங்கள் தலைமேல் வைப்பாயா, எய்துமோ கிடைக்குமோ அவர்களுக்கு. தரங்க கடலுள் அலை நிறைந்த கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயிரும். அதாவது மகாவிஷ்ணுவை திருமாலை இந்த இடத்தில் வெங்கன் என்றால் கொடுமை நிறைந்த கனல் பாம்பு ஆதிசேஷனின் மேல் அந்த வெங்கட் பனிமலை மேல் துயில் கூறல் என்பது ஒரு தூங்காத நிலை, அதாவது யோக நித்ரை. அந்த யோக நித்ரை திருமால் கொண்டுள்ளார். அந்த திருமாலாகவே அம்பாளை பாடுகிறார் அபிராமி பட்டர். விழுப்பொருளே என்றால் விழுமிய பொருளே, சிறந்த பொருளே என்று கூறுகிறார். இவர் இங்கு திருமாலை கூறவில்லை, திருமாலாக அம்பாளை கூறுகிறார். ஒரு அந்த அதை செய்பவரையே அந்த பொருளாக காட்டுவது. திங்கட் பசுவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள் என்னென்னா, தவம் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும், ஆனால் அன்னையின் அருள் இருந்தால் தவத்தை மிஞ்சிய அருள் கிடைக்கும் என்பது பொருள். ஆண்டவன் அருள்.